தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இது போன்ற புத்தக கண்காட்சியை நடத்திட வேண்டும் என்கின்ற ஆணை ஏற்று பொதுவாக பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடத்திக்கிட்டே இருப்பாங்க பப்பாசியோடு சேர்ந்து. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெறும் சென்னையில் மட்டும் நடந்தால் பார்த்தாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற புத்தக திருவிழாக்களை நீங்கள் நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதனால தான் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 4வது முறையாக ஒரு புத்தக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ ஒரு 108 ஸ்டால்ஸ் இதில் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டிருக்கின்ற பப்ளிஷர்ஸ். அதில் குறிப்பாக துறை சார்ந்து, இப்போ எங்களுடைய துறை சார்ந்து இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்து ஒரு 7 ஸ்டால் உண்டு. கிட்டத்தட்ட 115 ஸ்டால்கள். இப்போ கூட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நாசரன் கூட சொன்னாங்க, கடந்த ஆண்டு சென்னைக்கு அடுத்து அதிகப்படியாக புத்தகம் விற்பனையான மாவட்டம் எது என்று சொன்னால் திருவள்ளூர் மாவட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த வாசிப்பு பழக்கம் என்பது முழுமையாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி அது பெருகி கொண்டே இருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கு திருவள்ளூரை சார்ந்திருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நிர்வாகமும் அதே போன்ற எங்களுடைய துறை சார்ந்தும் அந்த பங்கோடு இன்றைக்கு இது போன்ற திருவிழாக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடும் மாநகராட்சியினுடைய மேயர் மற்றும் மற்ற மக்கள் பிரதிநிதிகளோடும் நாங்களும் இன்றைக்கு இதை திறந்து வைத்திருக்கோம். தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் நடைபெற இருக்கின்ற ஒரு புத்தக திருவிழா. இது தொடர்ந்து இங்கே வருகை தருகின்ற பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் குடும்பமாக இந்த புத்தக திருவிழாக்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை துறையின் அமைச்சர் என்ற வகையில் வைக்க நான் கடமைப்பட்டேன். இருமொழி கொல்லி திட்டத்தில் அதிமுக நிலைப்பாடு இருக்கும்போது முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் மும்மொழி கொல்லிக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டிருக்காரு. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ. அதை எப்படி பார்க்குறீங்க? இது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க கூட்டணி என்னவா இருக்க போகுதுங்கிறத அவர் தெரிவுபடுத்தியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த இருமொழி கொள்கையே போதுமான ஒன்றாகத்தான். இங்கே வருகை தந்திருக்க இத்தனை பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் இருக்கீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இருமொழி கொள்கையை படிச்சுட்டு தான் அந்தந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறோம். இங்கே இருக்கின்ற நாங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கையே போதுமானது. அறிவு சார்ந்து சயின்ஸை பற்றி பேச வேண்டிய காலம் அது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி, ரோபோட்டிக்ஸை பற்றி அடுத்த கட்டத்திற்கு உலக தரத்தில் பிள்ளைங்களை எப்படி கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நீ கொடுக்குற அந்த 2000 கோடி ரூபாயை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி என்னோடய தமிழ் சமுதாயத்தை நான் இழுத்து செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்ததுக்கு சமம். அதனால தான் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம்தான் முக்கியம் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நமக்கான அந்த இருமொழி கொள்கையே போதும் அப்படிங்கும்போது தான் இன்றைக்கி போய் ஸ்கூலுக்கு வாசலில் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கையெழுத்து வாங்க போகும்போது அவங்களா போட்டாங்க போடுங்க, நாங்கள் அது யாரும் நாங்கள் தடுக்கலை. ஆனால் போகிற பிள்ளைங்களா வா இங்கே கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதே பள்ளிக்கூடத்துக்கு நுழையக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறக்கூடியதாகத்தான் இது அமைகிறது. துறையின் அமைச்சர் என்கிற வரையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ மும்மொழி கொள்கை போராட்டம் பண்ணீங்க, இப்போ தொகுதி மறுவரை போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதன் எதிரொலியாக தான் இடி ரைடு பண்ணிட்டு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, எனக்கு இது அந்த காலத்துலேருந்தே அவங்களுடைய எப்படி ஒரு அரசாங்கத்தை அது சார்ந்திருக்கின்ற மக்களை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது பத்திரிகைத்துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைந்தபட்சம் தான் அவங்க இருப்பாங்க, அவங்களோட பிரதிநிதிகளே. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற ஆட்சி அவங்க நடத்திக்கிட்டதாக இருக்கும். எல்லா விதத்துலையும் இதுக்கான ஒரு பிளாக்மெயிலில் செல்வது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக்மெயில் பண்ணுற வேலையை முதல்ல நிறுத்துங்க. இதை ஒத்துக்கிட்டால் தான் நான் பணம் தருவேன், அதை ஒத்துக்கிட்டால் தான் பணம் தருவேன், இல்லைன்னா இது போன்ற இடையூறுகள்லாம் நாங்கள் தருவேன் என்று சொல்கிற அந்த பிளாக்மெயிலை நிறுத்துங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் நாங்களும் அதை சொல்லும் பொழுது வெறும் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இது பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டியாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். நான் அதை தான் சொன்னேன், இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் தான் சொன்னேன். ஏன்னா இது சார்ந்து நிறைய பெற்றவங்களை இப்போ தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இதை வன்மையாக கண்டிக்கணும், இதை உடனடியாக நீங்கள் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்திருக்கின்றவர்களும் அந்த நிர்வாகிகளும் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். திருவள்ளூரில் தேர்வு தொடங்க முன்னாடி நாள் அன்னைக்கு ஒரு மாணவி ஒருத்தவங்க தற்கொலை செஞ்சுருக்காங்க, தீவிட்டு கொளுத்திட்டு. அது குறித்த விசாரணை காவல்துறை முறையாக முன்னெடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அந்த துறை சார்ந்து இப்போ நம்முடைய வரும்போது கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் விஜிஆர் கூட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தான் நாங்களும் பேசிகிட்டே வந்தோம். பிள்ளைங்கள் இத்தனைக்கு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை, 92 மார்க்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு ஃபியர், ஒரு பயத்தின் காரணமாக இந்த மாதிரியான
தயவுசெய்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், எல்லா பிள்ளைகளுக்கும் ஜஸ்ட் பாஸ் வாங்குகிற பிள்ளையிலேருந்து 100க்கு 100 வாங்குகிற பிள்ளைகள் முதற்கொண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கான ஒரு நாற்காலியை செய்வதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்று பல்வேறு திட்டம் நீங்கள் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மதிப்பீடு செய்யாது என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நான் பெற்றிருக்கின்றோம். அப்படி அனைவரையும் நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது இந்த மாதிரியான பிள்ளைகள் தயவுசெய்து தன்னம்பிக்கை இழக்காதீங்க. உங்களை அரவணைப்பதற்கு ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது, இந்த சமுதாயம் இருக்கின்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்கொயரியை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட் அது அடுத்த நிமிஷம் அதில் இறங்கி அதுக்கான பணிகளை செய்யக்கூடியவர்கள் தான் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கூட நம்ம மாவட்ட ஆட்சியர் அதுக்காக ஒரு என்கொயரி தனியாக ஒரு டீமே போட்டு அதை செய்து மிக விரைவாக அதற்கான உரிய காரணத்தை கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிப்போம். ஊர்ப்புற நூலகங்கள் வந்து கட்டப்பட்டு மூடப்பட்டு கிடக்குது. அந்த நூலகங்களை முழுமையாக எப்போ செயல்பட்டு இல்லை, ஊர்ப்புற நூலகங்கள் வந்து 2-3 இருக்குது. ஒன்று வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து இருக்குது, இன்னும் வந்து ஊராட்சி சார்ந்து இருக்கின்றது. எங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து அடுத்த நிமிஷம் இமிடியேட்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். நீங்கள் சொல்வது கிராம பகுதியை சார்ந்தது என்று சொன்னால் அந்த துறையோட அமைச்சர்த்தையும் சொல்லி உடனடியாக நடவடிக்கை இல்லை. அவங்க ஒவ்வொரு கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் ஒரு 4 அமைச்சர்கள் உட்கார்ந்து முழுமையாக உடைய கருத்துக்களை உள்வாங்கி தமிழ்நாட்டு முதலமைச்சரோட நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அது சார்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நல்ல முடிவு எடுப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.